இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. 121 சங்கீதம் 4 வசனம். லண்டன் மாநகரில் உள்ள தூய பேதுரு பேராலயத்தின் மேல் விதானத்தை சர் ஜேம்ஸ் தான்கில் என்பவர் வண்ணம் தீட்டினார். அதனை அவர் ஒரு தொங்கு பலகை மீது நின்று செய்ய வேண்டும். ஒரு நாள் மிக கடினமான ஒரு பகுதியை மிகவும் நுணுக்கமாக சிரத்தையுடன் செய்து முடித்தார். தன்னுடைய அழகிய அந்த வேலைப்பாட்டை ஆராய்வதற்கு பல கோணங்களில் மெதுவாக பின்னோக்கி நகர்ந்தார். இன்னும் ஒரு அடி நகர்ந்தால் சர் ஜேம்ஸ் கீழே விழுந்து மரணத்தை சந்திப்பார் என்பதை அறிந்த அவருடைய உதவியாளர் மிக விரைவாக ஒரு தூரிகையை எடுத்து அப்படத்தின் மீது வண்ணத்தை வீசினார். இதை சற்றும் எதிர்பாராத அந்த கலைஞன் கலங்கியவாறு கதறிக்கொண்டு முன்னால் நகர்ந்தார். அவருடைய உதவியாளர் பின்னர் நிலைமையை விளக்கிய பொழுது சர் ஜேம்ஸ் நன்றியுடன் கண்ணீர் விட்டார். ஆம், என கருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்ற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நமக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நன்மையாக மாற்றப் போகிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது எதை குறித்தும் முறுமுறுக்காமல் எல்லாவற்றிலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆம், ஆபத்து காலம் எப்பொழுது வருகிறது என்று நமக்கு தெரியாது. எப்பொழுது நோய்களும் வியாதிகளும் பற்றி கொள்ளுகிறது, எப்பொழுது விபத்துக்கள் ஏற்படுகிறது, எப்பொழுது வறுமை வருகிறது, எப்பொழுது தரித்திரம் தாக்குகிறது, எப்பொழுது கடன் பிரச்சனைகள் அலை மோதுகிறது என்று நமக்கு தெரிவதில்லை. ஆனால் கர்த்தரோ நம்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்து பாதுகாக்கிறவர். கோலியாத்தை வீழ்த்தும் முன் ராஜாவாகிய சவுலிடம் தாவீது சொன்ன நம்பிக்கையான வார்த்தைகள். ஒரு முறை நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கும் போது முதல் முறை சிங்கமும் அடுத்த முறை கரடியும் வந்து என் ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்று கர்த்தரின் மேல் உள்ள விசுவாசத்தில் கூறினார். அது போலவே எளிதாக கோலியாத்தை வீழ்த்தினார் தாவீது. அதன் பின்பு சவுல் ராஜாவே தாவீதை கொலை செய்ய முயற்சி செய்யும் போதெல்லாம் தாவீதுக்கு ஒரு தீங்கும் அணுகாமல் கர்த்தர் பாதுகாத்தார். அதனால் தான் தாவீது சங்கீத புத்தகத்தில் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உன்னதமானவரின் மறைவு சர்வ வல்லவரின் நிழலுக்கு நம்மை கொண்டு வந்து சேர்க்கும். சர்வ வல்லவரின் நிழல் நம்மை வியாதியிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, திடீரென ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து, கொடியவர்களிடமிருந்து பாதுகாப்பு தருகிறது. தேவன் தமது கரத்தின் நிழலினால் நம்மை மூடி பாதுகாப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பை பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திராண்டவரே, இந்த காலங்களிலும் கூட அப்பா ஸ்தோத்திராண்டவரே, எங்களை அறியாமல் திடீரென்று ஏற்படுகிற எல்லா ஆபத்துகளுக்கும் என் தேவன் எங்களை ஆண்டவரை விலக்கி பாதுகாப்பீராக ராஜா. விபத்துக்கள், நோய்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, கொடியவர்களின் சூழ்ச்சிகளுக்கு என் தேவன் ஆண்டவரே அப்பா உடைய காருண்யத்தினால் எங்களை விலக்கி காத்துக் கொள்வீராக ராஜா. கர்த்தரின் நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலத்த துருகமாயிருந்து எங்களை காக்கிறபடினால் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.